ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நூருல்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு லன்ச் மெனு தாங்க. அது ரொம்பவே சூப்பரானது. அதாவது கோலா உருண்டை குழம்பு அண்டு கோலா கறி ரோஸ்ட். இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் ஆஃப் மட்டன் கீமா நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 250 பிரித்து வச்சுருக்கேன். இதுக்குன்னா ஒரு இது வந்து கோலா குழம்புக்கும் ஒன்று வந்து கோலா பொரிக்கிறதுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் வந்து நம்ம கோலா குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மட்டன் கீமாவோட ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் தேங்காய், துருவின தேங்காய் போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து கோலா குழம்புக்கு, கோலா பொரிக்கிறதுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ இது வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அந்த தேங்காயும் மட்டனும் மிக்ஸ் ஆகணும். அதோடு வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சோன்னு போடுறேன். நீங்கள் வந்து குருமாவுக்கு உங்கள் வீட்டில் என்ன பொடி போடுவீங்களோ அந்த பொடி கொஞ்சோன்னு போட்டால் போதும். இதில் உப்பு முன்னாடியே ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து அரைக்க போகிறோம். அரைச்சா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த கோலா வந்து குழம்போடு மிக்ஸ் ஆகி நல்லா வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோலா கறியை அரைச்சாச்சு குழம்புக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் நார்மல் மிக்சியில் தான் போட்டு அரைச்சேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ பால்ஸ் மாதிரி எடுத்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. உங்கள் கையில் வந்து எண்ணெய் தடவிக்கங்க, இல்லாட்டி வந்து மட்டன் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ நல்லா எண்ணெய் தடவினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியானது, ரொம்ப குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் இந்த குழம்பு. குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10 to 12 பால்ஸ் கிட்டே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து குழம்புல போடுறப்ப உடையவே உடையாது. சில பேர் வந்து குழம்புல வந்து மட்டனை போட்டால் எப்படி இது வேகுமா வேகாதான்ற பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க மட்டன் வந்து நல்லா வெந்துடும். ஸோ எந்த பயம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மட்டன் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கையிலேயும் சைடில் வந்து குழம்புக்கு தேவையான புளியெல்லாம் ஊற போட்டாச்சு. அது ஊறிட்டுருக்கு குழம்பு புளியெல்லாம். இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து அதாவது மட்டன் பொரிக்கிறது, கோலா வந்து பொரிக்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கோலா பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல் வந்து மட்டனை வந்து வேக வைக்கணும். இது வந்து கீமான்றதுனால நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். ஏன்னா வந்து கீமாவில் வந்து உங்களுக்கு வந்து எலும்பெல்லாம் இருக்காது. ஃபுல்லாக மட்டன் வந்து ரொம்ப மைன்யூட் பீசஸாக கட் பண்ணி தருவாங்க. ஸோ தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நீங்கள் அப்படியே விட்டிங்கனாலே அதுவே வெந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஸ்க்ரேப் பண்ணி சைடில் விடுங்க. ஏன்னா மட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த தண்ணியிலே வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மட்டன் வந்து கழுவுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைனரில் போட்டு ட்ரைன் பண்ணி எடுக்கணும். இது வந்து குட்டி குட்டி பீசஸாக இருக்கிறனால நல்லா ஃபைன் ஸ்ட்ரைனரில் போட்டு எடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக கழுவுறதுக்கும் இதாக இருக்கும். இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கிற போகிறோம். ஏன்னா வந்து தண்ணியோடு இருந்துச்சுன்னா கோலா பொரிக்கும் போது ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாக தண்ணியே இல்லாமல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கீமாவுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகா, கொரியாண்டர் லீஃபு, அதுக்கப்புறம் என்ன போட போகிறோன்னா பொரிகடலை, அதாவது சட்னி கடலை சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கொஞ்சோன்னு போட போகிறோம். அதுதான் வந்து இந்த இதுக்கு வந்து மட்டனோட இது வந்து பாண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒன்றா மிக்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு இதை போட்டு போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா பொடி. மசாலா வந்து பேசிக் மசாலா பொடி தாங்க. ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அதாவது பிளெயின் கொரியாண்டர் பவுடர் கடையில் கிடைக்கும், அந்த இது தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து ஜீரகத்தூள் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள். எல்லாம் கொஞ்சம் போட்டால் போதும். நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கிறீங்களோ, மட்டன் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கொரியாண்டர் மட்டும் வந்து 2 டீஸ்பூன் போடணும். அடுத்த மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு 2 ஹேண்ட்ஃபுல் ஆஃப் தேங்காய் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. நிறைய தேங்காய் இருக்கும் இதில். ஸோ இது போட்டுட்டு இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும்.
ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குது, ஒன்றும் நம்ம மட்டன் போடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மட்டனை ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிக்கிறலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் வந்து மிளகா பொடி போட்டுக்கலாம், பெப்பர் வேணுங்கிறவங்க பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தாங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ இப்போ உப்பு போட்டாச்சு, எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்படி தாங்க வரும். நல்லா வந்து உங்களுக்கு கையில் வந்து பால் மாதிரி செய்யலாம். ஸோ அந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பால் மாதிரி மாற்றிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து லேசாக ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து ஒரு ஷேப் கிடைக்கும், ரவுண்ட் ஷேப்பு. ஸோ அது மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். இல்லை நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்னாலும் ட்ரை பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் இருக்குது. என்னோடய லன்ச் வீடியோவோட ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஐகார்டில் இங்கே தரேன், மறக்காமல் அதை செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோடய சேனலில் உங்களுக்கு இந்த ரெசிபியெல்லாம் பிடிச்சிருந்தா என்னை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தரேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கோலா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பூராமே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ணட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் வந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ குழம்புக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, புளியெல்லாம் ஊற போட்டு வச்சுருக்கேன்ட்டு. ஸோ அந்த புளியெல்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சாச்சுங்க. ஸோ ஒரு லெமன் சைஸ் பால் புளி தான் நான் எடுத்து ஊற போட்டிருக்கிறேன். நல்லா வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கங்க. இதோடு நான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணும். தக்காளி வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா தேங்காயோடு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தேங்காயோடு அரைக்கும் போது ஈஸியாக வந்து குக் ஆகிரும். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க, தக்காளியும் தேங்காயும் சேர்த்து. நான் தனியாக போட்டு தக்காளியை வந்து இதில் வதக்க போகிறதில்ல. இதோட மசாலா பொடி பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா தூள், இது வந்து எங்கள் வீட்டில் அரைக்கிறது, அந்த மசாலா பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நல்லா போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து குழம்போட பேஸு. அடுத்து வந்து நம்ம குழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நார்மலாக எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி தான் தாளிக்க போகிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஜீரகம் போட்டு நான் வந்து தாளிக்கிறேன். அதோடு வந்து நீங்கள் வந்து உங்களோட குழம்பு வந்து, அதாவது புளிக்குழம்பு சொல்வீங்களே, எப்படி வீட்டில் வைப்பீங்களோ அது ஏற்ற மாதிரி அது மாதிரியே வச்சுருங்க. வச்சுட்டு இது வந்து தான் நம்ம கோலாவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆகி டிரான்ஸ்லூஷன் ஆனாவே போதும். நல்லா அதை சாஃப்ட் ஆகிடணும் வெங்காயம், அந்தளவு வதக்குனிங்கனாலே போதும். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம அடுத்து வந்து அந்த மசாலா வச்சுருக்கோம் பார்த்திங்களா குழம்புக்கு, அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா அளவாகவே ஊற்றுங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே சொன்னது தான், ஏற்கனவே நம்ம இதில் தண்ணி ஊற்றிருக்கோம். கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காண்டி தான். ஸோ தண்ணி வந்து 1.5 கப் டு 2 கப் வரையும் தான் நான் ஊற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உப்பெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. குழம்பு கொதிக்கணும், கொதிச்ச பிறகு தான் நம்ம கோலாவை போட போகிறோம். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம வந்து இதில் வந்து ஒரு உருண்டையாக கோலா உருண்டையாக போட போகிறோம். நீங்கள் வந்து இதில் வந்து மெயினாக வந்து தனியாக வறுத்து போடணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழம்பு கொதிக்கும் போது வெந்துடும். கரண்டி வந்து கோலா உருண்டை போட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மிக்ஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து சுற்றினாவே போதும். ஏன்னா கரண்டி போட்டிங்கன்னா வந்து கோலா வந்து உடஞ்சிரும். அடுத்து வந்து நம்ம கோலா வச்சுருக்கதை பொரிச்சிடலாம். ஸோ நம்ம க்ரீன் கலரில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பேட்டி, அந்த பேட்டியை வந்து பொரிச்சு எடுத்துடலாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப், அதாவது ரொம்ப எண்ணெய் விட வேணாம், ஒரு ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரையும் தான். நீங்கள் வந்து இந்த இதை வந்து நிறைய டிஷ்ஷஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அடியில் வந்து ஒட்டாது. சப்போஸ் ஒட்டுச்சுன்னா உங்களோட கோலா வந்து கொஞ்சம் திருப்புறப்ப ஸ்லோவாக பார்த்து திருப்புங்க. ஸோ கோலா ரெடி ஆகிடுச்சிங்க, நம்மளோட ஃப்ரைடு கோலா. ஸோ அடுத்து வந்து குழம்பு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.